Welcome to Science Fact in Tamil. ஜெயசூர்யா அழகசாமிங்கிறவர் பூமி சூரியனை நோக்கி சுத்துது, சூரியன் எதை நோக்கி சுத்துது அப்படின்னு கேட்டிருந்தார். இன்னைக்கான வீடியோ அதை பத்தினது தான். தொலமி என்ற கிரேக்க நாட்டு வானியலாளர் கிபி 90க்கு பிறகு சூரியன் பூமியை சுற்றுகிறது என்று கூறினார். அதன் பின்பு அரிஸ்டாட்டில் பூமியை சூரியன் சுற்றவில்லை, சூரியனை பூமி சுற்றுகிறது, மேலும் சூரியன் நிலையானது, அது எதனையும் சுற்றவில்லை என தம் கருத்தை கூறினார். அதன் பின்பு 16ஆம் நூற்றாண்டில் கோப்பர்நிக்கஸ் என்ற வானியலாளர் பூமி சூரியனை சுற்றுகிறது, மேலும் சூரியன் நிலையானதல்ல, சூரியனும் சுற்றுகிறது என்று தம் ஆய்வை வெளியிட்டார். அவருடைய இந்த கருத்தை கலீலியோ கலிலி, ஐசக் நியூட்டன் மற்றும் ஜான் கெப்லர் நிரூபித்தனர். அதன் பின்பு சூரியன் எதை நோக்கி சுற்றுகிறது என்று 1750இல் தாமஸ் ரைட் என்ற வானியலாளர் an original theory or new hypothesis of the universe என்ற தம்முடைய ஆய்வு நூலில் அண்டத்தின் மையப்பகுதியின் ஈர்ப்பு விசையால் சூரியன் அண்டத்தின் மையப்பகுதியை சுற்றுகிறது என்றார். விண்வெளி ஆய்வாளர்கள் சூரியன் இந்த அண்டத்தின் மையப்பகுதியை ஒரு முறை சுற்றி வர 226 மில்லியன் ஆண்டுகள் ஆகும் என கணக்கிட்டுள்ளனர். சூரியன் பால்வெளியை சுற்ற எடுத்துக்கொள்ளும் ஆண்டை பால்வெளி ஆண்டு, அதாவது கேலக்டிக் இயர் என்று அழைக்கின்றனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.